இதுதான் வந்து விருத்தாசலம் டு தொட்டிக்குப்பம் ராசாப்பாளையம் போகிற ரோடுங்க. அது ஒரு நாங்கள் தான் ஒரு 2 பேர் சேர்ந்து விடியல் பயணமாக அப்படியே போனோம். போயிட்டு வந்து அப்படியே ஜாலியாக நிழலுக்காக நிற்கிறோம். அப்படியே சரியான வெயில் வந்து மொட்டை இருக்கிறது வெயில் மண்டை வெட்டிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் வந்து நாங்கள் அப்படியே காற்று வாங்குகிறோம். நல்லா ஜில்லு நீங்கள் இயற்கை சீற்றங்கள் உங்களுக்கு சுற்றி பாருங்கள். ஒரு ரவுண்டு காட்டிடுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். எப்படி இருக்கு வயல்வெளிகள் சூப்பராக இருக்குது. அந்த பக்கம் பாருங்கள் ஃபுல்லாக நாற்று. இந்த பக்கம் பாருங்கள் ரோடு. இது ஏன் ரோடு? இது நான் விலைக்கு வாங்கின ரோடு. இதெல்லாம் பாருங்கள். இந்த பக்கம்லாம் பாருங்கள் ஃபுல்லாக கரும்பு தோட்டம். இது நம்ம தோட்டம் இல்லை. திடீர்னு வந்து கமெண்டில் உங்கள் தோட்டமானு கேட்டுறாதீங்க. நம்ம அந்தளவுக்கு வசதி இல்லை. சும்மா வந்து நிற்கிற நிழலுக்காக இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். இந்த வீடியோ போட்டுட்டு உங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லுங்கள். நாங்கள் அடிக்கடி வந்து விடியல் பயணமாக நாங்கள் சுற்றுலா போய்டுவோம். இந்த வண்டி எடுத்துக்கிட்டு ஜாலியாக பாருங்கள். வண்டி எடுத்துக்கிட்டோம். இந்த வண்டி ஒன்று எடுத்துக்கிட்டு இந்த வண்டியை எடுத்துக்கிட்டு அப்படி கிளம்பிடுவோம். ஜாலியாக கிளம்பிட்டாடே. நான் மட்டும் போனால் போர் அடிக்கும், செம்ம போர் அடிக்கும். அதனால் எப்பயுமே இவங்களை கூட கூப்பிட்டு போயிடுது போர் அடிக்காமல் இருக்கிறதுக்காக. எதாவது பேசிக்கிட்டே வருவாங்க. அதனால் அப்படியே டைம் பாஸிங்க ஆறது தெரியாது. இப்பயும் பாருங்கள் நாங்கள் வெயிலுக்காக நின்றுட்டுருக்கோம். அடுத்தது விடியல் பயணமாக அடுத்த ஊர் போகிறதா இருக்கிறோம். அதனால் ஒரு நமது யூடியூபர்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான செய்தி சொல்லிட்டு போகலான்னு வந்தோம். இன்றைக்கி வந்து நாங்கள் வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். நாங்களாம் இப்படி தான் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுவும் பார்க்கணும். பார்த்து மறக்காமல் எங்களுக்கு வந்து கமெண்ட் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களாம் ஷேர் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோலாம் நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையான்னு தெரியாதுல்ல. எங்களுக்கு ஆதரவு கொடுங்க ஐயா. நாங்களும் ஒரு சின்ன குடும்பத்தை சேர்ந்தவங்க. நாங்களும் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான். மறக்காமல் எங்களுக்கு வந்து கமெண்ட் போட்டு உங்கள் லைக்கை போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.